சுரீர்னு நெத்தியில் அடிச்சா போல ஞாபகம் வர்றது. நம்ம வந்து அச்சங்கோயில் சாஸ்தா கிட்ட வேண்டின்றோமே, வேண்டின்னு நம்ம வேண்டினதை நம்ம செய்யலையே, இது சாஸ்தாவோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்த க்ஷணமே அச்சங்கோயிலுக்கு போறா. அச்சங்கோயிலுக்கு போய் அந்த சாஸ்தா முன்னாடி வேண்டி நிற்கிறா. பகவானே, நாங்க பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சுடு. நான் வந்து நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தப்பு தான். இதோ என் நிலத்தோட பத்திரம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த க்ஷணமே நான் என் நிலம் பூராத்தையும் இந்த அச்சங்கோயிலுக்கே மாத்தி எழுதிட்டேன். தொலைஞ்சு போன குழந்தை நல்லபடியா வரணும் அப்படின்னு வேண்டும் பொழுது அந்த அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு எதிரே இருக்கக்கூடிய கருப்பன் கோயிலிருந்து அந்த கருப்பனுக்கு பூஜை பண்ணக்கூடிய பூசாரி ஆவேசம் வந்தவரா ஓடி வரார். கருப்பனோட ஆவேசம் வந்து அந்த பூசாரி ஓடி வரார். ஓடி வந்து உன் குழந்தை வேற எங்கேயும் போல, இங்கேதான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்றார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கோயிலுக்கு பின்பக்கத்துல இருந்து அந்த குழந்தை நடந்து வரான். அந்த கருப்பன் எடுத்து வச்ச குழந்தைய திரும்பி அந்த சுவாமியே கொடுக்கிறார். இதை கொடுத்துட்டு இதுல அடுத்துதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. கருப்பன்